சேகர் பாபு அவர்களை வந்துட்டு நிறைய குறை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டாலின் தோத்ததுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரி. ஆனா அவரு ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? யார் சொல்றது? கள நிலவரத்திற்கு பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா சேகர் பாபு மேல இது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு எழுந்துட்டு இருக்கிறது. கள நிலவரத்துல அரசியல் விமர்சகர்கள் இது போன்ற நான் 2-3 பேர் இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க சொன்னதும் இதுதான். ஏன்னா பாத்தீங்க அப்படின்னா கள நிலவர பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா அவர் கூடவே இருந்திருக்கிறாரு. சோ அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றேன். அரசியல் விமர்சகர்கள்லாம் ரூம்ல உட்காந்துன்னு சொல்றாங்க. திமுகவின் கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் சொல்றாங்க சேகர் பாபுவால ஸ்டாலின் தோத்தார்னு. முன்னாள் எம்எல்ஏவான எண்ணூர்ல பரந்தாமன் இருந்தார்ல, சேகர் பாபு தான் அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுக்க கூடாது, ஏன்னா அவர் இவரை எதிர்க்கிறாருன்றதால அவருக்கு சீட்டு கொடுக்காம போனார். அவரு நேற்று பகிரங்கமா சொல்றாரு, முதல்வர் இந்த ஸ்டாலின் தோத்ததுக்கு முக்கிய காரணமே சேகர் பாபு தான். அப்ப குளத்தூர்ல செஞ்ச நன்மைகள்லாம் மக்கள் மறந்துட்டாங்களா? ஆமா, மறந்துட்டாங்க. அதை விட பெருசா இரு கோடுகள் தத்துவம் தான். ஒரு கோடை அழிக்காம சின்ன கோடை ஆக்கணும்னா பக்கத்துல பெரிய கோடு போட்டுற வேண்டியதுதான். அதாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எவ்வளவு ஐரணி பாருங்க. முரண்பாடுகளின் மொத்த உருவமா இந்த தேர்தல் இருக்கு.